ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து உங்களோட யூடியூப் சேனல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போகணும்னா நான் வந்து இன்னும் என்னோட சேனல் வந்து மானிட்டேஷன் கூட ஆகலை. அதான் இருக்கிறது. வேணால் நீங்கள் வேணால் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் போய் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஷார்ட்ஸ் அவ்வளோ வியூஸ் போயிருக்காது, ஒரு வீடியோ கூட அவ்வளோ வியூஸ் போயிருக்காது. ஆனால் நீங்கள் வந்து கேட்குறீங்க உங்களுடைய யூடியூப் சேனல் சேலரி எவ்வளோன்னு. ஆனால் உண்மையுமே எனக்கு வந்து இன்னுமே மானிட்டேஷன் ஆகலை. நான் வந்து நிறைய சொல்லி லாங்காக சொல்லி இழுத்துட்டு போக விரும்பலை. முதல்ல ஸ்டார்ட்டாக சொல்லி நிறுத்திடுறேன். ஃபஸ்ட்டு மானிட்டேஷன் ஆகணும்னா 4000 வாட்ச் வரும், 10 மில்லியன் வியூஸ் வேணும் ஷார்ட்ஸில். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். எனக்கு இப்போ தான் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்லேயே 35 மணி நேரம் தான் கிடச்சிருக்குதே. அதான் உண்மையுமே. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொன்னால் கூட நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து காட்டுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்லேயே அந்த சேனல் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த சேனலில் வந்து மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆகி அப்ளை பண்ணுற போகிற நேரத்தில் வந்து இது சேனல் வந்து டெர்மினேட் பண்ணிட்டானுவோ. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அதில் நல்லா வியூஸ் போகவும் வாட்ச் ஹவர் நல்லா கிடைக்கவும் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து தேவையில்லாத வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருந்தேன்னா, அந்த வீடியோஸ்லாம் சரி டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெலீட் பண்ணேன். ஆனால் அதில் வந்து வீடியோஸ் வந்து நம்ம வந்து அதிகமாக டெலீட் பண்ணக்கூடாதான். ஏதோ 1-2 வீடியோஸ் வேணால் டெலீட் பண்ணலாமா. நான் வந்து அன்றைக்கி ஒரு 30 வீடியோஸ் கிட்ட தொடர்ந்து ஒரே நாளே டெலீட் பண்ணதால் அவங்க வந்து மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு சேனலை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அது வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. அதில் மானிட்டேஷனுக்கு எல்லா எலிஜிபிளுமே இருந்தது. அதுலேருந்து சரி இது சேனலை வந்து விடக்கூடாது, இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை மறுபடியும் அதை டெர்மினேட் பண்ண உடனே நானும் எவ்வளோ ரெக்வஸ்ட்லாம் கொடுத்து பார்த்தேன். அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால் வந்து அதுலேருந்து வெளியில் வந்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே மைண்ட் அப்செட்டாகவே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன். எனக்கு என்னவோ அந்த சேனல் ஓப்பன் பண்ணி அதில் போன வியூஸு சப்ஸ்கிரைபரு எதுவுமே இதில் கிடைச்ச மாதிரி தெரியல. நானும் நம்ம வந்து ஒன்று தொடங்கிட்டோம், அது வந்து நம்ம விட்டுட்டு போகக்கூடாது, அதுலேயே நம்ம வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இந்த சேனலை வந்து ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆனால் எந்த யூஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி யாருடைய சப்போர்ட் இல்லாத, யாருடைய ஹெல்ப் இல்லாமல் இதை வந்து இந்த சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் மட்டும் ரன் பண்ணலை, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சேனல்லாம் ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து யூடியூப் வந்து உண்மையுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது வேணால் எனக்கு உண்மையாக தெரியும். இதில் வந்து இன்றைக்கி இல்லைனாலும் பரவாயில்ல, என்றைக்காவது ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரன் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே வந்து எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியில் போயிடுவாங்க. அப்படி தான் ஒரு நேரத்தில் எனக்குமே இருக்கும். இது இனிமேல் எதுக்கு ரன் பண்ணிக்கிட்டு, எவ்வளோ பேர் என்னென்னலாம் பேசுகிறாங்க, எதுக்கு இதை ரன் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து வெளியில் போயிடலாம் அப்படின்னு தான் எனக்குமே தோணும். ஆனால் வந்து நம்ம வந்து அவங்களுக்காண்டி நம்ம வாழலைல்ல, நமக்காண்டி தான் நம்ம வாழறோம். நம்ம வந்து எந்த கேவலமான வீடியோஸ் எதுவுமே போடலை. நம்ம நார்மலாக நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அதுதான் நம்ம போட்டுருக்குறோம். பார்க்குறவங்களுக்கு பிடிக்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறாங்க, பிடிக்காதவங்களுக்கு பார்த்தாலும் லைக் பண்ணாத போயிடுறாங்க. அது அவங்களுடைய பிரச்சனை, அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு நான் என்ன சொல்லறேன்னா, சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகாமலே உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா போய் சேனலை கூட செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியும் சேனல் வந்து நிறைய வியூஸ் போயிருந்தால் தான் மானிட்டேஷனே. அவங்க மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அதில் எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வேணால் யூடியூபர்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போடுவாங்க, அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு சேலரி வாங்கினது பார்த்தீங்கன்னா என்னத்துக்கு அப்படின்னா, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்குள்ள ஒரு நாள் ஃபுல் டே வந்து மணல் சலித்தேன். அதில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா எனக்கு கொடுத்தாங்க. அப்போ கொடுத்த காசு வந்து எனக்கு அப்போ 20 ரூபான்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. சரி, நம்ம 4வது படிக்கல லீவுக்கு வீட்டுக்கு வந்திருந்தோமா, அப்போ தான் போய் மணல் சலித்தேன். மணல் சலிக்கக்குள்ளே வீடு கட்டுறதுக்கு வேலைக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ மணல் சலிக்க சொல்லி கூப்பிட்டாங்களா, அதில் வந்து பொழுதுரைக்கும் காலையிலேருந்து ஒரு ஈவினிங் 6 மணி வரைக்கும் மணல் சலிச்சுட்டு 20 ரூபா தான் கொடுத்தாங்க. இப்போ நான் 4th ஸ்டாண்டர்ட் முடிச்சு இப்போ ஒரு 10 வருஷம் ஆகும். ஆனால் இப்போ அதெல்லாம் கேட்டால் 200 ரூபா கொடுக்குறாங்க. அப்போதைக்கு 20 ரூபா இருந்துச்சு. அந்த 20 ரூபாயிலே நான் வந்து என்ன பண்ணேன்னா, எங்கள் அப்பாட்ட தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தனே.
அதுக்கப்புறமேட்டுக்கு நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்குள்ள எள்ளுக்காய் அறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். லீவ் வீட்டுக்கு வந்தப்போ ஒரு நாள் அறக்க போயிட்டு ஒரு வாரம் படுத்து கிடந்தேன். என்னால வெயிலில் வேலை செய்ய முடியல. வேலை செய்ய முடியறதுல நிழல்லே வேலை செஞ்சுட்டு வெயிலில் வேலைக்கு போகக்குள்ள ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின சேலரியும் சரி. ஆனால் எனக்கு இன்னும் யூடியூப்லேருந்து எந்த ரெவன்யூவும் வரல. மானிட்டேஷனும் ஆகவே இல்லை. அது அப்படியே போயிட்டுருக்குறேன். இது நானும் வீடியோஸ் போடுறேன் ஒன்றும் ரீச் ஆகலை, ஒன்றும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.